திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. ஆமாம், ஸ்ருதி தான் பேசுகிறேன். சொல்லுங்கள். சொல்லுங்கள் கணேஷன். ஓகே, சரி, ஓகே, ஃபைன். நான் சார்கிட்ட அப்புறமா கால் பண்ணி அதை பற்றி பேசிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. சார், ஒரு முக்கியமான மீட்டிங் இப்படி சடனாக கேன்சல் ஆகிடுச்சு. ஓகே, லெட்ஸ் திங்க் பாசிட்டிவ். எல்லாம் நல்லதுக்காக தான் இருக்குது. ஓகே. என்ன வாட்ச்மேன் ஆளுங்கிட்ட ஆளே இல்லை, போய் தொலைஞ்சோம். இவன் எங்கே தான் பட்டுக்கானா? யார் முகம்? எதை கூறனா? இதுதான் நீ வீட்டை பார்த்துக்கிற லட்சணமா? இது நாளைக்கும் உன் சீட்டை கொடுக்கிறேன். உன்னெல்லாம் போய் வேலைக்கு வச்சிருப்பேன். வண்டி வந்துருச்சா அப்படின்னு அப்பே சொன்னா ஊருக்கு போன திருட்டு கேட்கவே இல்லை. என்ன பண்றது? டென்ஷன் ஆகாது. எப்படி தப்பிக்க வழி பார்ப்போம். சைலண்டா இப்படி இருக்கீங்க. அவங்க வந்துட்டாங்க எப்படிலாம் சொல்றீங்க? எப்படி தப்பிக்கிறது? சொல்லுங்க பிரியா. ஆமா, அந்த ஃபைலா? அது வந்து என்னோட பீரோல இருக்கு. ஒரு 2 minutes நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். இதான் சரியா தரும். எப்படியாவது இந்த சென்டர்ல வந்தோம். கதவை தோற தப்பிச்சிடலாம். அதுக்கு தோற என்ன தம்பிகளா? என்ன திறந்த கதவை திறக்க முடியலையா? அந்த போட்டோ திரும்பி வந்துட்டாருன்னு என்ன பண்றது? ஐயோ அண்ணா, எங்களை மன்னிச்சிருங்கண்ணே. தெரியாதனமா திருட மாட்டோண்ணே. இனிமே கண்டிப்பா திருட மாட்டோண்ணே. எப்படியா அந்த வீட்டை விட்டு வெளில அமைச்சிருங்கண்ணே. ப்ளீஸ்ண்ணே. அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணே. ப்ளீஸ்ண்ணா, வெளில அமைச்சிருங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. தம்பி, உங்களுக்கு ஒரு விவரம் தெரியுமா? நான் இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணமே இந்த திருட்டு தான். என்னண்ணா சொல்றீங்க? ஆமாப்பா, எங்க அப்பா பேச்ச நான் கேட்டதே கிடையாது. எனக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுவாரு. தப்பான வழியில் போகக்கூடாதுன்னு நான் கேட்கவே மாட்டேன். என்னை கண்டிப்பாரு, அடிப்பாரு, உதைப்பாரு. அவர் பேச்சை நான் கேட்டதே இல்லை. எங்க அப்பா பேச்சையும் நான் கேட்டதில்லை, எங்க அம்மா பேச்சையும் கேட்டதில்லை. வீட்டில் இருக்க பொருளெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வித்துடுவேன். அதில் வர காசோட கெட்ட நண்பர்களோட சேர்ந்து நான் நல்லா சுத்த ஆரம்பிச்சிட்டேன். அப்படி ஒரு நாள் அவங்க கொடுத்த அட்வைஸில் அவங்க கூட நான் திருடுறதுக்கு போயிட்டேன் தம்பி. அப்படி திருடிட்டு காரை ஓட்டிகிட்டு வரும்போது போலீஸ் எங்களை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாவது தப்பிச்சிடலான்னு பார்த்து காரை வேகமாக ஓட்டினேன். எங்களால் தப்பிக்க முடியல.
வேகமா காரை ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட்ல ஸ்பாட்லயே நான் அவுட் ஆயிட்டேன். உலகத்துல வேற யாருக்கும் அப்பா அம்மா பேச்சை கேட்காததுனால எனக்கு இந்த நிலைமை. என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அண்ணன், ஒரு கதையை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குண்ணே. நீங்க சொல்றதும் ரொம்ப கரெக்ட் தானே. எங்க அப்பா அம்மா எனக்கு எவ்வளவு அட்வைஸ் பண்ணாங்க. அதெல்லாம் கேட்காதனாலதான் எனக்கு இந்த திருட்டு புத்தியே வந்துச்சு. அவங்க எனக்கு எவ்வளவு படின்னு சொன்னாங்க. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைங்கிறது இப்பதானே எனக்கு புரியுது. ஆனா இந்த மாதிரி நண்பர்களை வச்சுட்டு ஐயோ அண்ணா, அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா. நான் தெரியவே மாட்டேன். நான் தெரிஞ்சுட்டேண்ணே. ரொம்ப நல்லவண்ணே. இதுல இருந்து உங்க 2 பேருக்கும் சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாது. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதுன்னு புரியுதுண்ணே. புரிஞ்சுதா? இப்ப கதவை திறக்கடா தம்பி, கதவு திறக்கும். அண்ணா, இவர் ரொம்ப நல்லவரா இருக்காருண்ணா. சரி, டைம் வா, கிளம்பலாம். வாடா, போயிடலாம்.